இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ரம்யா வீட்டு போமா, மழை வர மாதிரி இருக்கு. எங்க இன்னைக்கு காத்தெல்லாம் அடிச்சிட்டு நல்லா இருக்கலாங்க, கொஞ்ச நேரம் இருப்போமே. சரிம்மா, இங்க பாரு, நான் சொல்லி வாங்கி முடலாம், மழை தூர ஆரம்பிச்சுட்டு வா போவோம். ஏங்க மழை பெஞ்சா மழையில நனைஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. காய்ச்சல் வந்தா கூட இன்னும் என்ஜாயா இருக்கும் டாக்டருக்கு. ஏன்னா ஃபீஸ் போகும் பத்தியா. என்ன ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம கண்டுக்காம போறாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த சார் சொல்லி கொடுக்கறது எல்லாம் புரியுதா உங்களுக்கு? சூப்பரா சொல்லி தராங்க. நீங்க ஏன் சார் வர மாட்டேங்கிறீங்க? இனிமேல் அவன் தான் இது ஃபுல்லு பார்த்துப்பா. இன்னைக்கு அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் அவன் அங்க போயிட்டான், அதனால தான் நான் வந்திருக்கேன். ஓகே சார். ருக்மணி. எஸ் சார். ஐம் சாரி. இனிமேல் உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன்னு சொன்னேன்ல, ஆனால் இன்னைக்கு என் தம்பிக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் ஒன்று இருந்துச்சு, அதான் அவன் போயிட்டான். இனிமேல் கண்டிப்பாக உன் கண்ணு முன்னாடியே நான் வரமாட்டேன், உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், மன்னிச்சிரு. நீ வந்து நேற்று அவன் சொல்லி கொடுத்த எல்லாமே பண்ணிப்பாரு, சரியா? ஏதாச்சும் டவுட்னா மட்டும் எனக்கு கேளு, நான் வெளியில ரிசப்ஷன்ல இருப்பேன். நீ போறதுலயும் கண்டிப்பா இனிமேல் உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன். சார் சொல்லுங்க. இனிமேல் நீங்க வர மாட்டீங்களா? நீ ஊந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடி, உன் கூடவே இருப்பேன். சார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல. இல்ல, இனிமேல் என்னோட தம்பி தான் பார்த்துப்பான். அதுவும் இல்லாம நான் ஃபாரின் போறேன், இனிமேல் இங்க வரவே மாட்டேன். ஏன் சார்? ஃபர்ஸ்டே போக வேண்டியது, இவ்வளவு நாள் இருந்ததே உனக்காக தான். ஆனா உனக்கு எப்போ என்னை பிடிக்கல, இனிமேல் உன் கண்ணு முன்னாடி இருந்து நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஊரை விட்டே போலான் இருக்கேன். எப்போ போறீங்க? இன்னும் 2 வாரத்துல. திருப்பி வரவே மாட்டீங்களா? அங்கேயே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தவிர சொந்தமில்லையே, காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானது, காதல் வந்த பின்பு. போயிட்டு வரேன். நான் என் கடலை உறங்கவே இல்லை, உன்னால் என் நிலவுக்கு உடல் நலமில்லை. கடல் துயில் கொள்வதோ நிலா குணம் கொள்வதோ, நான் உயிர் வாழ்வதோ சொல்லில் உள்ளதே. உன்னிருக்கம் தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி. சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். ஏமா, உங்க மடியில படுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ தானல நான் சொல்ல சொல்ல கேட்காம வெளிநாட்டுல தான் போய் படிப்பேன்னு போனேன். ஏடி, நம்ம பக்கத்து வீட்டு மவன் வெளிநாட்டில் படிக்க போய் அங்கேயே இருந்து ஒரு பிள்ளையை கூட்டு வந்து கல்யாணம் முடிச்சுட்டான்ட்டி. நம்ம பேரை அப்படி இல்லைன்னு சந்தோஷப்பட்டு. ஏன் மவையெல்லாம் அப்படி கிடையாது தேனா, அப்படி வளர்க்கல. அப்படியே இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவான். என்னல வாய முடிட்டு படுத்து கிடக்க, அப்படி ஏதாச்சும் இருக்கா என்ன? பாட்டி, அங்கெல்லாம் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது, இதுல எங்க பாட்டி அதுக்கலாம். அப்ப இங்கேயே ஒரு பொண்ணு பார்த்துருமாப்பா. ஆமா, இப்பதான் நான் படிச்சுட்டே வந்திருக்கேன், அதுக்குள்ள கல்யாணம் அது இதுங்க அதிகமா. இல்ல, நம்ம செல்வியவே கட்டி வச்சிருமா. வேண்டாம் பாட்டி. ஏன்ல வேண்டாம்? எனக்கும் அவளுக்குலாம் செட் ஆகாது பாட்டி. ஏன் ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல்? எத்தே நல்லா இருக்கீங்களா? அத்தன்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? பரவாயில்லப்பா. இப்பதான் நீ அவன் வந்திருக்கான், அவன்கிட்டயே சண்டை இழுக்காதீங்க. பத்தியெல்லாம் உங்க அம்மாக்கு நான் உங்ககிட்ட பேசுறது கூட சண்டை இழுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் அவளை ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? அவளுக்கு என்ன குறைச்சல்? எடி நீ சும்மா இருமா. அவளுக்கு ஒரு குறைச்சல் இல்லத்தே, ஆனா நான் அவளை தங்கச்சி மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். என்னல அண்ணன் தம்பி 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்லிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்க தான் அவளை பாத்துக்கிட்டோம். ஓ, பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கட்டுறீங்களோ? ஏடி, என் பேர மருமவ என் மருமவளை குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சோ? ஆமா, அதான் எனக்கு வேலை பாருங்க. நான் என் மருமவே வந்திருக்கானே, நான் ஆசையா பார்க்க வந்தேன். ரொம்ப நன்றி தேனே, பார்க்க வந்ததுக்கு. நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஏடா, நீயும் அங்க ஏதோ ஒரு பிள்ளைய பார்த்து காதலிச்சு வச்சிருக்கியா? அப்படிலாம் இல்ல தே.
அத்தையே உனக்கு ஒரு நல்ல பிள்ளைய பார்க்கட்டா? பாருங்க. நீதான் என்னோட செல்ல மருமவன். அதிகமா என் மருமவன் எப்படி சொல்லுதான்ட்டு நீயாச்சும் உன் மருமவன் ஆச்சுப்பா. உட்காருங்க, நீ நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு. போற வழியில அப்படியே இவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் சாயங்காலம் போல வரேன். போயிட்டு வரேன் மருமவனை. சரி அத்தை. அத்தை கொஞ்சம் கூட மாறவே இல்லம்மா, எப்படிதான் சண்டை இழுக்கலாம் தான் இருக்கான். சில பேரை மாத்த முடியாதுல்ல. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் அலுப்பா இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரி பாட்டி. இல்ல உண்மைக்கு ஏதோ ஒரு பிள்ளையை காதலிக்க என்ன அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிடல. அம்மா அதுக்கெல்லாம் எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பேம்ல கல்யாணம் வேண்டாங்க. நான் இப்பதானே வந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க தானே இருக்க போறேன், மெதுவா முடிச்சு வைங்க சரியா? அப்பா அம்மாவே உனக்கு பொண்ணு பக்கட்டா? பாருங்க. தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா.